கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமயமாயிருக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வெளிப்படுத்தல் 8வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட முதல் 4 எக்காலங்கள் உண்மையில் பரலோகத்திலிருந்து கடவுள் கட்டவிழ்த்து விடும் அழிவுகள், அதாவது அழிவு சக்திகள், இயற்கை உலகத்தின் மீது, பூமி, கடல், ஆறுகள், வான உடல்கள் குறிவைத்து அவை மனித குலத்தின் பாவம் மற்றும் ஊழல் மீதான கடவுளின் நியாய தீர்ப்பு. கடைசி 3 எக்காலங்களாக வெளிப்படுத்தல் 9வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டதான 5, 6, 7 எக்காலங்கள் பெரும்பாலும் அவை துன்பங்கள், ஆபத்துகள், தீவிரப்படுத்தப்பட்ட தீர்ப்புகளாக காணப்படுகிறது. 5வது மற்றும் 6வது எக்காலங்கள் டிமானிக், அதாவது பேய் சக்திகள் அல்லது ஆன்மீக வேதனை உள்ளடக்கியது. வெட்டுக்கிளிகள், யூப்ரட்டிஸ் 4 தேவதூதர்கள். அதே நேரத்தில் 7வது எக்காலங்கள் கடவுளின் இறுதி நியாய தீர்ப்பை அறிவிக்கின்றன. முதல் 4 எக்காலங்கள் படைப்பின் மீது கடவுளின் நேரடி நடவடிக்கை. கடைசி 3 எக்காலங்கள் 5, 6, 7 ஆன்மீக போர் மற்றும் தீவிரப்படுத்தப்பட்ட தீர்ப்பு, நியாய தீர்ப்புகள். பாதாளத்திலிருந்து வந்தவை. 5ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை யோவான் காண்கிறார். அவனுக்கு பாதாள குழியின் திறவுகள் கொடுக்கப்பட்டது. இந்த விழுந்த நட்சத்திரம் என்பது விழுந்து போன தூதரை குறிக்கிறது. இனிமேல் வருகிறதான 5, 6, 7 எக்காலங்கள் பாதாளத்திலிருந்து வருகிற நியாய தீர்ப்பை குறித்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த விழுந்து போன தூதன் அவன் பாதாள குழியை திறந்தான். உடனே பெருஞ்சுளையின் புகையை போல அந்த குழியிலிருந்து புகை எழும்பிற்று. அந்த குழியின் புகையினால் சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது. அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்தது. அவைகளுக்கு பூமியில் உள்ள தேள்களின் வல்லமை, கொப்பான வல்லமை கொடுக்கப்பட்டது. இந்த வெட்டுக்கிளிகள் பிசாசானவனை குறிக்கிறது. பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. பேராபத்துகள் எப்பொழுது நடக்கும் என்றால், பரிசுத்த சபை பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பின்பு அந்தி கிறிஸ்து ஆளுகை செய்யும் பொழுது உபத்திரவ காலத்தில் முத்திரிக்கப்பட்ட 1,44,000 பேர் தவிர முத்திரை இல்லாத இஸ்ரவேலர்களும் கைவிடப்பட்ட சபைக்கும் இந்த நியாய தீர்ப்பு நடைபெறும். மேலும் அவர்களை கொலை செய்யும்படிக்கு அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்படாமல் 5 மாதமளவும் அவர்களை வேதனைப்படுத்தும்படிக்கும் உத்தரவு கொடுக்கப்பட்டது. அவைகள் செய்யும் வேதனை தேளானது மனுஷரை கொட்டும் போது உண்டாகும் வேதனையை போல் இருக்கும். அந்நாட்களில் மனுஷர்கள் சாவை தேடியும் அதை காணாதிருப்பார்கள். ஆக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். சாவோ அவர்களுக்கு விலகி ஓடிப்போம். அந்த வெட்டுக்கிளிகளின் உருவம் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட குதிரைகளுக்கு ஒப்பாயிருந்தது. அவைகளுடைய தலைகளின் மேல் பொன்மயமான கிரீடம் போன்றவைகள் இருந்தன. அவைகளின் முகங்கள் மனுஷருடைய முகங்கள் போல் இருந்தது. அவைகளுடைய கூந்தல் ஸ்திரீகளுடைய கூந்தல் போல் இருந்தது. அவைகளின் பற்கள் சிங்கங்களின் பற்களை போல் இருந்தது. இருப்பு கவசங்களைப் போல மார்க்கவசங்கள் அவைகளுக்கு இருந்தன. அவைகளுடைய சிறகுகளின் இறைச்சல் யுத்தத்திற்கு ஓடுகிற அநேக குதிரைகள் பூண்ட ரதங்களின் இறைச்சலுக்கு ஒப்பாயிருந்தன. அவைகள் தேள்களின் வாள்களுக்கு ஒப்பான வாள்களையும் அந்த வாள்களில் கொடுக்குகளையும் உடையவைகளாயிருந்தன. அவைகள் 5 மாதம் அளவும் மனுஷர் சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் உடையவைகளாய் இருந்தன. அவைகளுக்கு ஒரு ராஜன் உண்டு. அவன் பாதாளத்தின் தூதன். எபிரேயு பாஷையிலே அபத்தோன் என்றும் கிரேக்கு பாஷையிலே அப்பல்யோன் என்றும் அவனுக்கு பெயர். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பேராபத்திற்கு, பேரழிவிற்கு, உபத்திரவத்திற்கு நீங்கள் தப்புவித்துக் கொள்ள வேண்டுமானால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த ஜீவிதம் செய்யுங்கள். கர்த்தர் கண்டிப்பாய் அவருடைய வருகை நம்மை கூட்டிக் கொண்டு செல்ல வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை